பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையால் வாய்க்கும். கர்த்தருக்கு என்ன சித்தம் இருக்குதோ அது வாய்க்கும். இன்னைக்கு கர்த்தர் என்னுடைய பிள்ளைய நல்ல உயர்ந்த இடத்துல கொண்டு வருவாரு, அவருக்கு சித்தம் இருக்குதான்னு நினைக்கிறியா? ஆண்டவருக்கு சித்தம் இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் கேட்கிறான், ஒரு குருடன், நசரனாகிய இயேசுவே, நசரனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கூப்பிடுறான். கேட்கிறாருப்பா, என்னப்பா பிரச்சனை உனக்கு, என்ன சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர், எனக்கு பார்வை இல்லை, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும்னு சொல்றான். உடனே அவர் சொல்றப்பா, எனக்கு சித்தம் இருக்கு, நீ சுத்தமாகன்றாரு. உடனே தொழுநோய் சுகமாகிறது. உடனே ஒரு குருடன் பார்வையடைகிறான். கர்த்தருக்கு சித்தம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றது, கர்த்தருடைய சித்தம் வாய்க்கும். கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால வாய்க்கும், ஒரு மனிதனுடைய கையில அல்ல. கர்த்தருடைய சித்தம் அவர் கையில வாய்க்கும்னா, இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆபத்துல நின்று இருந்தாலும், ஒருவேளை கடன் பிரச்சனையால தற்கொலை பண்ணி போறன்ற சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு சித்தம் இருக்கிறது. அவர் கையால உன் பிரச்சனை முடித்து வைக்க போறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன்.